நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுல, ஊழியத்துக்குள்ள இல்லை, அதுக்கு முன்னாடியே ஆவியானவர் எனக்கு வந்து ஒரு உதவி செய்தார். ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே நமக்கு யார் தான் உதவி செய்யறது? ஆவியானவர் உதவி செய்யறான்னு பைபிள் சொல்லுது ரோமர்ல. எனக்கு ஒரு உதவி செய்தார். என்னன்னா, ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை நான் சொன்னேன். ஆண்டவரே, இது வந்து நான் ஆண்டவர்கிட்ட பண்ண ஜெபம் இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நான் நிறைய கேட்பேன், ஆனா நீங்க உங்களுக்கு சித்தமானதை மட்டும் கொடுத்துருங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாத கொடுக்காதீங்க, நான் வருத்தப்பட மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா மனுஷன் சுபாவம் தான், எதையாவது பார்த்தா கண்டிப்பா என்ன செய்யும்? ஆசை வரும். ஒரு காலகட்டத்தில், அது இப்போ இல்லை, ஒரு காலகட்டத்தில் இப்போ வந்து அவர் கொடுத்தா சோத்திரம், கொடுக்காட்டி கேட்கறதே இல்லை. சோத்திரம் கொடுக்கல, அவ்வளோதான். கொடுக்கலன்னா அது இல்லைன்னு அர்த்தம். அப்போ நான் எவ்வளோ காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்பேன், எதுவுமே கிடைக்காது. சில காரியம் கேட்பேன், உடனே கிடைச்சிரும். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் சில விஷயங்கள் நமக்கு கொடுக்காவிட்டால் அமைதியாக இருப்பது நல்லது. நீங்க அடிச்சு பிடிச்சி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா இருக்கும்னா, அது வந்து தான் கோத்திரமா இருக்கும், விரியனாக இருக்கும், அது பெயின்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கலையா, சரி ஓகே ரைட் பரவாயில்ல, உங்க பார்வைக்கு அது தேவையா இருக்கும், உங்க பார்வைக்கு அது நல்லதா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு அதோட ஃபியூச்சர் தெரியும். அது உங்ககிட்ட வந்தா அது உங்களுக்கு என்ன ஆபத்துங்கிறது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தர் அதை கொடுக்காம வச்சிருக்கிறார். நம்ம பல நேரத்தில் என்ன பண்றோம்? வரல, இன்னும் வரல, ஏதாவது பண்ணி வாங்குவோம், யாரையாவது பிடிச்சி வாங்குவோம். நேற்று கூட நான் சாட்சி சொன்னேன், எந்த ஒரு காரியமும் ஆண்டவர் கொடுக்கலையா அப்படியே வெயிட் விட்டுருங்க. உடனே போய் அந்த ஆளை பிடிச்சி வட்டிக்கு வாங்குறது, இந்த ஆளை பிடிச்சி வாங்குறது, அங்கே போய் ஒரு 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 நான் வந்து நடந்ததை சொல்கிறேன். ஒரு பிள்ளைக்கு ஒரு நீட் எக்ஸாம் எழுதுனா பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சு. ஜபத்தோடு தான் போகுது, எல்லாரும் ஜோம் பண்ணுறாங்க, எங்கிட்டையும் கூப்பிட்டு ஜோம் பண்ண சொன்னாங்க, நானும் ஜோம் பண்ண, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போது நல்ல சின்சியராக படிச்சுட்டு போச்சு. அப்போது நான் சொன்னேன், எப்பா ஃபெயிலே ஆகிட்டோம், நீ எதுக்கும் ஆல்டர்னேட்டாக ஒரு கோர்ஸ் என்ன செய்ய, படி, கர்த்தருக்கு சித்தமானா இது கிடைக்கட்டும், இல்லைன்னா ஜெபம் பண்ணிட்டு ஒரு கோர்ஸ் எடு, லைஃப் வேஸ்ட்டாக போகாது, அதாவது வருஷம் வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொன்னேன். அப்போது அந்த பிள்ளை, இல்லை எனக்கு மெடிக்கல் தான், ஆண்டவர் நான் என்ன அங்கே தான் சேர்ப்பார் அப்படின்னு 2வது தடவை எழுதுச்சு. 2வது தடவையும் ஃபெயில் ஆகிட்டு. இப்போ 2 வருஷம், இப்போ திருப்பி சொல்லுது, இல்லை நான் எழுத போகிறேன். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரா, அதை தடுப்பவன் யார்? நீ சின்சியராக வேலை செஞ்சுட்ட, நீ நல்லா எழுதிட்ட, நீ நல்லா படிச்சுட்ட, அப்படியும் கிடைக்கல. சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை அடைத்து வைக்கிறார், வேண்டான்னு வைக்கிறார். சில ஊர்களுக்கு கர்த்தர் போக விடாமல் தடுக்கிறார். சிலலாம் வெளிநாட்டுக்கு போன தலையால தண்ணி குடிப்பான், கர்த்தர் விட மாட்டார். சிலர்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான் வெளிநாட்டுக்கு. உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? அந்த வயலாம் போயிட்டான், அவன்லாம் போயிட்டான், நம்மளெல்லாம் போக முடியல, அந்த ஏஜென்ட்டை பிடிப்போம், இந்த ஏஜென்ட்டை பிடிப்போம், அவங்ககிட்ட கொண்டு போய் காசை கொடுப்போம், மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு ஏஜென்ட் போயிடுவான் வெளிநாட்டுக்கு. இவர் போக வேண்டியது யார் போயிடுவான்? ஏஜென்ட் போயிடுவான் வெளிநாட்டுக்கு. அப்புறமா வந்து சொல்றது, கர்த்தர் ஏன் தான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? உன்னை கர்த்தரா சொன்னார் ஏஜென்ட்டை கொடுக்க சொல்லி? பல நேரங்களிலே கர்த்தர் உனக்கு சில வாசல்களை அடைக்கும் பொழுது அது நல்லது. அந்த கதவை நீ உடைக்கணும்னு நினைக்காதீங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷத்துல சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். இதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆனா திருப்பி அதோட அவர் நிறுத்தல, இன்னொன்னு சொல்றாரு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும். சில காரியங்களை கர்த்தர் பூட்டுகிறது நல்லது, சில காரியங்களை கர்த்தர் கொடுக்காமல் இருப்பது நல்லது, சில காரியங்கள் உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. அதுக்காகவும் நீங்கள் ஒரு காலத்துல கர்த்தர் சோத்திரம் பண்ணுவீங்க. கர்த்தர்கிட்ட என்ன பண்ணுவீங்க? சோத்திரம் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் நல்ல வேலை கொடுக்கல அப்படின்னு ஒரு இடத்துல நீங்க ஆண்டவர் சோத்திரம் பண்ற காலம் ஒன்று வரும். இதே ஆண்டவர் ஏன் ராகேலுக்கு தடுத்தார்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 30ஆம் அதிகாரம் 22 வாசி. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். கர்த்தர் ராகேலை என்ன செஞ்சாரு? கர்த்தர் நினைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குங்க. கர்த்தர் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு காலம் இருக்கு. அந்த காலகட்டம் வரைக்கும் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. சாராளுக்கு 90 வயசு வரைக்கும் நினைக்கவே இல்லை. 90 வயசுல குமாரனை தந்தார். அது ஒரு காலம் வரும். இப்போ 12 வயசுல தாவீத ராஜாவாக சாமுவேல் போய் 12 13, அதாவது ஒரு 5 வயசுக்குள்ள ஆடு மேய்க்கும் போது என்ன பண்ணிட்டாங்க? அவரை தாவீத என்ன பண்ணிட்டாங்க? அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால்
தாவீது ராஜாவாகும் போது வயசு என்னது? 30. அத்தனை வருஷம் என்ன பண்ணியிருக்கார் தாவீது? அமைதியாக இருக்கணும். கர்த்தர் சொல்லிட்டாருன்னு உடனே மறுநாள் காலையில் அரண்மனைக்கு போய் என்னை கர்த்தர் ராஜாவாக்கி இருக்கிறார், சவுல் கொஞ்சம் கீழே இறங்குங்க, நான் உட்காந்துக்கிறேன்னா கதை முடிஞ்சு போயிடும். கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணினார், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். அந்த காலம் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள்னு இருக்கு. சிலர்லாம் அப்படியே ஆண்டவரை காலை பிடிச்சி கெஞ்சறது, கொடுத்தாலே ஆச்சு, விட்டா மாட்டேன். ஆண்டவர் பார்ப்பார், சரி கொடுத்து தொலை. அப்புறம் அதில் ஒரு பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் இருக்கும், அதில் சில பிரச்சனைகள் வரும். அப்புறம் ஆண்டவரை கேட்குது, ஏன் ஆண்டவரே எனக்கு? நான் எப்பவும் சொல்லுவேன், அது விளையாட்டாக தான் சொல்லுவேன், ஆனால் உண்மை அதுதான். என்னென்னா, சில நேரங்களில் ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட நான் கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி கார் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, ஊழியத்துக்கு போகும்போது மழையெல்லாம் 2-3 தடவை ரொம்ப நனைஞ்சிட்டேன். ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதான்னு. ஆனால் நான் இருந்த தெருவில் கார் போகாது, பைக் தான் போகும். கார் போனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போனோம், வாசலில் நிற்க வைக்க முடியாது, கார் பார்க்கிங்கே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒருவேளை கர்த்தர் அப்போ கார் கொடுத்துருந்தாருன்னா காரை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கணும், பக்கத்தில் எங்கேயாவது கொண்டு போய் பார்க் பண்ணியிருக்கணும். பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த காரை பற்றியே நினச்சின்னு உட்காந்துருக்கணும். வீட்டில் எவனாவது கண்ணாடியை உடச்சிருவானா, எவனாவது கோடு போட்டுருவானா. கர்த்தர் கொடுப்பார். இதோ அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது, தேவைகளும் வந்தது. இன்னொன்று நான் சொல்லுவேன், கார் கொடுக்குறேன்னா ஆண்டவர் அதுக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு உன் கையை பலப்படுத்திட்டு தான் கார் கொடுப்பாரு. ஆண்டவர் உனக்கென்று ஒரு காலத்தில் ஒன்று வைத்திருப்பார், அது ஏற்ற நேரத்தில் வரும், சரியாய் கர்த்தர் கொடுப்பார், அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வேலைக்காரி வழியாக எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிறக்கிறது தானாக இருக்கும். கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாரானால் கர்த்தர் கொடுக்கறது என்னவா இருக்கும் தெரியுமா? கர்த்தர் கொடுக்கறது யோசேப்பாக இருக்கும், கனித்தரும் திராட்சை செடியாக இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பலுகி பெருகுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.